இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க மண்டையில நறுக்குன்னு கொட்டின மாதிரி இருக்கும். வலிச்சாலும் அதுதாங்க உண்மை. நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. எப்படி மத்தவங்களை ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்லயோ பிசினஸ்லயோ சக்சஸ் பார்த்திருக்கீங்க, சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க, நிறைய சக்சஸ் பார்த்திருக்கீங்க. ஆனா அந்த விஷயம் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகுமா? கண்டிப்பா இல்லைங்க. அதுதான் அந்த கொட்டு. இன்ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற புக் வாட் காட் யூ ஹியர் won't get you there by மார்ஷல் கோல்ட்ஸ்மித். இதை ரொம்ப இன்டெப்தா பியூட்டிஃபுல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இது மட்டும் உங்களுக்கு வந்த சக்சஸ் எல்லாமே உங்களோட டேலண்ட், உங்களோட ஹார்ட் ஒர்க். இதுக்கு மேல வரப்போற சக்சஸ் வந்து நீங்க எப்படி மத்தவங்களை மேனேஜ் பண்ண போறீங்க, எப்படி உங்களை மேனேஜ் பண்ணிக்க போறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ண போறீங்க, எதை அவாய்ட் பண்ண போறீங்க, எப்படி இன்ஸ்பயர் பண்ண போறீங்க, எப்படி ரிசல்ட் கொண்டு வர போறீங்க அப்படின்ற விஷயத்தை தான் பியூட்டிஃபுல்லா அந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாங்க இன்னியோட ஃப்ரைடே லேர்னிங் சீரீஸ்ல இன்டெப்தா இதை பத்தி பார்க்கலாம். இந்த புக் ஒரு மோட்டிவேஷனல் புக்கோ ஒரு ப்ரீச்சி லர்னிங் புக்கோ இல்லைங்க. இது ஒரு மிரர். அதாவது நீங்க உங்களையே பார்த்துக்கக்கூடிய ஒரு மிரர். ஆத்தர் மார்ஷல் கோல்ட்ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, பீப்புள் ஏன் மாற மாட்டேன்றாங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சேஞ்சஸ் சக்சஸ் வருதுனால நோட்டீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த நோட்டீஸ் பண்ணாதனால தான் மாற மாட்டேன்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த புக்கோட கோர் லர்னிங்ஸ், இதை எப்படி நம்ம இந்த ஃப்ளாவை ஓவர் கம் பண்ணலாம்ன்றது பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாங்க அந்த கோர் லேர்னிங்ஸ்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ த ரியல் ஷிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் டூ இட்லேருந்து ஐ கேன் லீட் இட். இந்த இடத்துல தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆண்டர்பிரனர்ஸ் ஃபெயில் ஆறாங்க. they can't go up there. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் லர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் கிரியேட்ஸ் ஹேபிட் அண்ட் ஹேபிட் கிரியேட்ஸ் சீலிங். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து சக்சஸை நோக்கி போயிட்டே இருக்கும் போது நிறைய ஹேபிட்ஸை வளர்த்துப்போம் ஃபார் கெட்டிங் டுவர்ட்ஸ் தட் சக்சஸ். ஃபாஸ்டா போறது, டிசைசிவ்னஸ், இந்த மாதிரி பல விஷயம் சொல்லலாம். பட் இதை அன்கண்ட்ரோல்டா விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேபிட்ஸ் வந்து அப்சஷனா மாறும். இந்த அப்சஷனா மாறி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத ஒரு சீலிங்கா நிறுத்திடுங்க. இது ஒரு ட்ராப். சொல்ல போனா இந்த ஹேபிட்ஸ் தான் ஒரு ஆண்டர்பிரனர் அவங்க சக்சஸ்ல இருந்து ஹோல்ட் பேக் பண்ணுறது. மார்ஷல் கோல்ட்ஸ்மித் இந்த மாதிரி 21 ஹேபிட்ஸ் எது ஹோல்ட் பண்ணுறதுன்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான 4 ஹேபிட்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் பெரிய ஹேபிட் ஒரு ஆண்டர்பிரனர் சக்சஸ் எது நிறுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே வின் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். வின்னிங் ஹஸ் பிகம் அ கேன்சரஸ் ஆட்டிடியூடுங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் வின் பண்ணணும், ஒரு பிசினஸ் இருந்தாலும் வின் பண்ணணும், ஒரு ஆர்டரா இருந்தாலும் வின் பண்ணணும். இந்த வின்னிங் வின்னிங் வின்னிங்ன்ற மைண்ட் செட் என்ன பண்ணுது, எப்போதுமே ஆர்கியூமெண்ட்ல நம்ம தான் நம்பர் 1 ஆகணும், எப்பவுமே நம்ம சஜஷன்ஸ் தான் எல்லாரும் கேட்டுக்கணும் அப்படின்ற எல்லா இடத்துலயும் நம்மன்றதை முன்னிலைப்படுத்தி நிறுத்தும் போது இந்த வின்னிங் பிகம்ஸ் கேன்சரஸ் அண்ட் உங்களை யாரும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆக மாட்டாங்க, உங்களிடம் தள்ளி தான் போவாங்க. செகண்ட் ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடிங் டூ மச் வேல்யூ. ஒரு ஆண்டர்பிரனரா எப்பவுமே உங்களோட எம்ப்ளாயிஸோ இல்ல உங்க கலீக்ஸோ ஒரு சஜஷனோட உங்ககிட்ட வருவாங்க. நீங்க உடனே அவங்களுக்கு இது எப்படி பண்ணலாமே, இது அப்படி பண்ணலாமேன்ற வேல்யூ அடிஷன் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அவங்க கான்பிடன்ஸை லூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஆத்தர் என்ன சொல்றாரு, அவங்கள அவங்க வழியில விட்டுடணும். அவங்க சஜஷன் மூலமா வந்தாதான் அவங்க ஓனர்ஷிப் எடுப்பாங்க. நீங்க அதிகமா வேல்யூ ஆட் பண்ணும் போது ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டாங்க. எப்போதுமே உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. உங்க மேல டிபெண்டன்சி தான் அதிகமாகும். இன்ஃபேக்ட் வேல்யூ ஆட் பண்ணறத கம்மி பண்ணணும். தேர்ட் பிக் ஹேபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட் லிசனிங். அதாவது நீங்க லிசன் பண்ணக்கூடாதுன்ற இன்டென்ஷனால லிசன் பண்ணாம இல்ல, உங்க மைண்ட் ஒரு ஆண்டர்பிரனரா ஃபாஸ்டா திங்க் பண்ணுது. அதனால எதிர்க்க இருக்கவங்க பேசும் போது அதை நீங்க கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீடம் கொடுக்கலன்ற ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆகுது. மார்ஷல் கோல்ட்ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா, as a leader நீங்க ஆக்டிவா லிசன் பண்ணணும். இன்ஃபேக்ட் you should not be the smartest person in the room, you should be the best listener in the room. fourth big habit என்னன்னு பாத்தீங்கன்னா, lack of appreciation. இன்ஃபேக்ட் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நிறைய அப்ரிஷியேட் பண்ணா people lazy ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லைங்க. people don't get lazy at all. In fact, மார்ஷல் கோல்ட்ஸ்மித் என்ன சொல்றாருன்னா, people leave managers and leaders, people don't leave organization. அடுத்த கீ விஷயம் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, at a higher level results don't come through you, results come through people. In fact, உங்களோட சக்சஸ் ஒரு லெவல் மட்டும் நீங்க சூப்பர் மேனா இல்ல ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தனால தான் வந்திருக்கு. நீங்க இறங்கி வேலை பார்த்திருப்பீங்க, நீங்க இறங்கி விஷயத்தை செஞ்சிருப்பீங்க, அதனால ரிசல்ட்டை கொண்டு வந்திருப்பீங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க லீடரா வளரும் போது எப்படி அதே ரிசல்ட்டை உங்க டீம் கிட்ட இருந்து கொண்டு வரீங்களோ அதுதான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நீங்க சூப்பர் ஹீரோவா இருக்க கூடாது, நீங்க சூப்பர் ஹீரோஸ் கிரியேட் பண்ணணும். என்ன பொறுத்த மட்டும் the most defining learning of this book இதுதாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லர்னிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, feedback is the fastest path
டு growth. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து, உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து 360 டிகிரிஸ் ஃபீட்பேக் எடுத்துக்கிறதுக்கு மைண்டை ஓப்பனா வச்சுக்கணும். கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணதுக்கு மைண்டை ஓப்பனா வச்சுக்கணும். அதுதான் உங்களை ஃபாஸ்டா க்ரோ பண்ணும். அது ஒண்டி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆர்கனைசேஷன்லயும் 360 டிகிரிஸ் எல்லாரும் ஃபீட்பேக் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா மைண்ட் செட்டை வச்சுக்கணும். திஸ் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் சாம்பியன். நான் சொல்ல போற கடைசி லர்னிங் ஃப்ரம் திஸ் புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்பாலஜைசிங் இஸ் லீடர்ஷிப் மெச்சூரிட்டி. அதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் சாரி, அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு லீடரா அப்பாலஜைஸ் பண்ணும்போது உங்களோட கிரெடிபிலிட்டி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இன்ஃபேக்ட் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு தடவை அப்பாலஜைஸ் பண்றது இஸ் ஈக்குவல் டு 1000 motivational speeches that can improve trust in the team. Marshall Goldsmith's message is brutal but freeing. Your next level is not blocked by the market. Your next level is definitely not blocked by your competitor. Your next level is not at all blocked by your team. Your next level 99.99% is only being blocked by you. Your talent got you here, but only your behavior will take you there. So ask yourself this question. நீங்க எப்பவுமே ஒரே விஷயத்தை திரும்பி பண்ணிட்டு இருக்கீங்களா? சக்சஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாம ஸ்டக்கா இருக்கீங்களா? அப்படின்னா இந்த புக்கை வாட் காட் யூ ஹியர் won't get you there கண்டிப்பா படிங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க இன்ஃபர்மேஷனை கொடுங்க. We will get in touch with you. Next week இன்னொரு ஃப்ரைடே லேர்னிங் சீரீஸ்ல பார்க்கலாம். My name is Coach Raghav from Action Coach Tamil Nadu and Pondicherry.